ஐரோப்பிய நாடுகளில் இந்த வெப்ப அலையினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக மரணங்கள் அதிகமாக அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதே போல சொத்தழிவுகளும் அதிகமாக காணப்படுகின்றன. உண்மையிலே எங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஐரோப்பா என்றா அதிகமான குளிர்ச்சியான நாடு, அதே போல சுவாத்தியமான நாடு, நீதி சட்டங்கள் ஒழுங்குள்ள நாடாக இந்த ஐரோப்பிய நாடுகளை நாங்கள் பார்த்திருப்போம். ஆனா இப்ப ஐரோப்பிய நாட்டுல அதிகமான வெப்ப அலையின் காரணமாக மக்கள் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஜெர்மனிய தேசத்துல பார்க்க போனால் இந்த ஹிட்லருடைய தேசம் என்று சொல்வார்கள். இந்த ஜெர்மன் தேசத்துல அதிக வெப்பநிலை காரணமாக பலர் மரணித்து போயிருக்கிறார்கள். பல சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது 5120 மரணங்கள் அங்கு நிகழ்ந்திருக்கிறது. இது வெறும் எண்ணிக்கை இல்லை. நாங்கள் எண்ணிக்கையா பார்க்காம பார்த்தீங்கன்னா பெருமளவான மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இதுல 75 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தான் அதிகளவாக இறந்து போயிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். 75 வயது என்பது முதியவர்கள் தான் இதுல அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் ஜெர்மன்ல அதிகமான மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இது வெறும் விளையாட்டு அல்ல. உண்மையிலே இந்த வருடத்தில் மாத்திரம் 5120 மரணங்கள் என்பது வெறும் எண்ணிக்கையாக அல்ல, அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மனித சரிவாகவும் நாங்கள் பார்க்க முடியும். அதே போல நாங்கள் ஒவ்வொரு நாடுகளிலையும் எவ்வளவு வெப்பநிலை காணப்படுது, இந்த வெப்பநிலை மாத்திரமல்லாமல் எத்தனை மக்கள் அங்கு இறந்திருக்கிறார்கள், இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஐரோப்பாவில் பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல வெப்ப அலையின் தாக்கம் அதிகமாக காணப்படுது. அதனால மரணங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப நாங்கள் ஒவ்வொரு நாடுகளையும் பார்ப்போம், எவ்வளவு வெப்பநிலை காணப்படுது, அதே மாதிரி எத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்ற விஷயங்களை பற்றி நாங்க பார்ப்போம். பிரான்ஸ் நாட்டுல 43 செல்சியஸ் பாகை தொடக்கம் 46 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. மொத்தமாக 2025 பேர் அங்க மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல ஜெர்மனி தேசத்துல 41 செல்சியஸ் பாகை வெப்பநிலை தொடக்கம் 42 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. அங்க 5120 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதே போல ஸ்பெயின் நாட்டுல 42 செல்சியஸ் பாகை வெப்பநிலை தொடக்கம் 44 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கு. அங்க 100க்கு மேற்பட்டோர் மரணமாக இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போல பெல்ஜியம் நாட்டை பொறுத்தவரையில 38 செல்சியஸ் பாகை வெப்பநிலை தொடக்கம் 40 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. மொத்தமாக 1200 மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதே போல நெதர்லாந்து என்பது ஒரு சுவாத்தியமிக்க நாடு. இந்த ஐஸ்லாந்து, நெதர்லாந்து, அதே போல சுவிட்சர்லாந்து, இந்த நாடுகள் அதிகமான குளிர்ச்சி மிக்க நாடுகள். இந்த நெதர்லாந்துல 35 செல்சியஸ் பாகை வெப்பநிலை தொடக்கம் 38 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. மொத்தமாக 4800 மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. எனவே ஒரு குளிர்ச்சியான நாட்டுல இரண்டாவது மிகப்பெரிய மரணம் நிகழ்ந்த ஒரு சம்பவம் என்பது மிக ஒரு துப்பாக்கி நிலையாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பார்த்தோம்னால் எந்தெந்த நாட்டுல எவ்வளவு வெப்பநிலை பதிவாக இருக்கு, இந்த விஷயங்களை பற்றி நாங்க பார்ப்போம். ஜெர்மனில 41.7 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. செக் குடியரசு 41.9 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. பிரான்ஸ் 46 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. ஸ்பெயின் 44 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. அதே போல இத்தாலியில் 48 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கிற அதே வேளையில கிரீஸில் 48 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கு. சரி, இந்த நாடுகளுடைய வெப்பநிலை பற்றி பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த அதிக வெப்பநிலை காரணமாக என்னென்ன விளைவுகள் அந்த நாடுகளில் ஏற்பட்டிருக்கிறது. முதலாவது விஷயத்தை பார்க்க போறோம். காட்டு தீ பரவல் அங்கு அதிகமாக காணப்படுகிறது. அதே போல இந்த காட்டு தீ பரவும் அபாயமும் காணப்படுவதாக அங்கிருந்த கிடைக்கின்ற செய்திகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. என்றால் அதிக வெப்பநிலை காரணமாக தீப்பற்றும் தன்மை அதிகம் காணப்படும். எனவே காட்டு தீ பரவல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கு அதிக அளவிலே காணப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்தோடு மின்சாரத்தினுடைய பயன்பாடும் அதிகரித்திருக்கிறது. என்றால் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் என்றால் எங்களுக்கு ஒரு அதிகமான வெப்பநிலையில இருந்தோம்னா நாங்க ஏசி போடுவோம், அல்லாவிட்டா ஃபேன் போடுவோம். அப்ப எங்களுக்கு ஏசியும் ஃபேனும் ஒரு வெப்பத்துக்கு தீர்வாக அமையும். இப்ப ஐரோப்பா நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த அதிகமான மக்கள் ஏசியையும் போடுறாங்க, ஃபேனையும் போடுறாங்க. இதனால மின்சாரத்தினுடைய பயன்பாடு அந்த நாட்டுல அதிகமா காணப்படுது.
அத்தோடு நாங்க பார்த்தோம்னா விவசாயம் தான் ஒரு நாட்டினுடைய மூலோபாயம், முதுகெலும்புலாம் சொல்லுவாங்க. விவசாயம் வெயில் காரணமாக பாழடைந்து போயிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாய நிலங்கள் வறண்டு காணப்படுகின்றன. இதன் காரணமாக அங்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிலவுவதாகவும் சொல்லப்படுகிறது. அத்தோடு நோயாளருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஏண்டா அங்குள்ள மக்கள் இந்த புதிய வெயிலுக்கு பழக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே அவங்க குளிர்ச்சியான பகுதியில் வாழ்ந்தவர்கள். அதிக வெயில் என்பது அவங்களுக்கு புதுசு. 75 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வெயிலினுடைய தாக்கமாக ஐரோப்பாவிலே இந்த வெயில் பதிவாகி இருக்கிறது. அப்ப இந்த வெயிலுக்கு மக்கள் தாக்கு பிடிக்காம அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அவர்களுக்கு நோய் வாய்ப்படுகிற தன்மை அதிகமாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. குழந்தைகளும் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத்தோடு சில பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த வெயில் காரணமாக பாடசாலைகளையும் மூடியிருக்காங்க. அத்தோடு சில களியாட்ட விடுதிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஒன்று கூடுகின்ற இடங்களும் மூடப்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்படி பல பாதிப்புகளை ஐரோப்பா சந்தித்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்றால் 3 காரணங்களை நாங்க பார்க்க முடியும். ஒன்று எல் நீனோ. இரண்டாவது விஷயம் இப்ப தற்காலத்தில் இருக்கின்ற காலநிலை மாற்றம். மூன்றாவது பாத்தீங்கன்னா வட ஆப்பிரிக்காவினுடைய வெப்ப அலையினுடைய தாக்கம். இந்த 3 காரணங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஐரோப்பாவில இப்ப இருக்கிற பிரச்சனை தோண்டி இருக்கிறது. எலினோ உங்களுக்கு தெரியும். எலினோ பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பசிபிக் பெருங்கடல்ல இந்த எலினோ தாக்கம் அதிகரிச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த வருடத்துல அதிக உச்சத்தை கொடுத்து வருகின்ற வருடம் 2027ஆம் ஆண்டு முற்பகுதியிலும் இந்த எலினோவுடைய தாக்கம் காணப்படும் என்ற விஷயத்தை அமெரிக்கா உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இது 97% நடக்கும் என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவற்றை நாங்கள் முழுவதுமாக பார்க்கிற பொழுது எல்னினோவுடைய தாக்கம் மற்றும் இந்த காலநிலை மாற்றங்கள், அத்தோடு வட ஆப்பிரிக்காவுடைய வெப்ப அலையினுடைய தாக்கம் ஆகியன இந்த மரணங்களுக்கும் அழிவுகளுக்கும் காரணமாக அமைகிறது. இது போன்ற பல காணொலிகளை தொடர்ந்தும் நாங்கள் லங்காஃபோ ஊடகம் ஊடாக வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.